வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மனோன்மணி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. அடுத்ததாக தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா ருக்மணி சத்யபாமா சமேத நவகிருஷ்ணன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் பாரதிதாசன் நகரில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவில். இங்கு 28வது ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வரும் நவராத்திரி விழா நேற்று இனிதே துவங்கியது. மூலவர் ஸ்ரீ கல்யாண் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது.
கோயில் வளாகத்தில் 7 படிக்கட்டுகள் அமைத்து அதில் பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த உற்சவத்தில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்தாரம்மன் கோவில். இங்கு வருடந்தோறும் தசரா திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது தசரா திருவிழா. முன்னதாக கோவிலுக்கு கொடிப்பட்டம் கொண்டுவரப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விரதம் இருக்கும் பக்தர்கள் காப்பு கயிறு கட்டிக்கொண்டனர். இந்த தசரா நிகழ்ச்சிகள் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் புதன்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான அங்குரார்ப்பணம் இன்று இரவு நடைபெறவுள்ளது. பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி திருமலை முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கலியுக வைகுண்டத்தை போன்று காட்சியளிக்கின்றது. ஏழுமலையான் கோவில் சுவர்கள், ராஜகோபுரம், மாட வீதிகள், முக்கிய சந்திப்புகள் மற்றும் வளைவுகள் மற்றும் திருமலைகள் உள்ள மற்ற இதர சன்னதி கோவில்கள், தோட்டங்கள் என அனைத்து இடங்களிலும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புராணங்கள் மற்றும் புராணங்களில் வரும் தெய்வ வடிவங்களுடன் திருமலை மலை முழுவதும் மின் விளக்குகளை அமைத்து பக்தர்கள் வைகுண்டத்தில் வசிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருப்பது கண்கொள்ளா காட்சி. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆடல் வல்லவ பெருமானாகிய நடராஜமூர்த்தி இங்கு அனுதினமும் ஆனந்தமாக நடனமாடி தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார். மேலும் அனைத்து கலைகளின் செறிவும் நிறைவும் உள்ளடக்கிய திருத்தலமாக சிதம்பரம் நடராஜர் ஆலயம் விளங்கி வருகிறது. இவ்வாலயத்தில் திருவிழாக்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் புகழ்மிக்கதாக அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நவராத்திரி விழாவும் மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொலு மண்டபத்தில் 21 பெரிய படிகள் அமைத்து கலைநயம் மிக்க வேலைப்பாடுகளுடைய ஆயிரக்கணக்கான பொம்மைகள் வைக்கப்பட்டு கொலு அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி 9 நாட்களும் இரவு வேளைகள் அழகு கொஞ்சம் அம்பிகைக்கு அரிய வகை அணிமணிகளை கொண்டு அலங்கரித்து மேலதாள கச்சேரியுடன் ஆலயத்தை வலம் வருவாள் அம்பிகை. பிறகு கொலு மண்டபத்தில் பக்தர்களுக்காக காட்சி கொடுப்பாள். சிதம்பரத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
சூரியமங்கலத்தில் ஜெய் அகோரகாளி கோவில் உள்ளது. நவராத்திரி விழாவினையொட்டி இந்த ஆலயத்தில் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் ஜெய் அகோரகாளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து நவதானியங்களை தீயிலிட்டு மகா ஹோமம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து நள்ளிரவில் அகோரிகள் யாக பூஜை செய்து விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினர். நிறைவாக சங்கநாதம் ஒலிக்க அகோரிகள் மற்றும் பக்தர்களும் காளியை வழிபட்டதுடன் அகோரி குரு மணிகண்டனிடம் ஆசி பெற்று சென்றனர். தங்கத்தால் செய்யப்பட்ட ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள 535 கிராம் அஷ்டலட்சுமி சந்திர அலங்கார ஆபரணத்தை ஏழுமலையான் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினார் தெலுங்கானா மாநிலம் செசவலா தொகுதியின் பாஜக எம்பி கொண்டா விஸ்வேஸ்வரர் ரெட்டி. இந்த ஆபரணத்தை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு மற்றும் கூடுதல் EO CH வெங்கையா சௌத்ரியிடம் கோயிலின் ரங்கநாதர் மண்டபத்தில் வழங்கினார். இதையடுத்து நன்கொடை வழங்கிய MP குடும்பத்தினருக்கு தேவஸ்தான உறுப்பினர்கள் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு தற்பாறை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலலு அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் துவங்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி முதல் நாளான நேற்றைய தினம் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சுபாவம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.